போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் பொண்ணை காணமே. இன்ஸ்பெக்டர் நீங்க தானே பேசுனீங்க. விடாம இருப்பானா? அப்படியே விடாம இருந்தாலும் அவன் ஸ்டேஷன்ல இருந்துருவானா? கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுல இருக்க வேண்டிய வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அசிங்கமா இருக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது. அடக்கமா வளர்க்காம ஆம்பளை மாதிரி வளர்த்துருக்க. உங்க பொண்ணு உங்க ரத்தம் அப்படித்தானே இருப்பா. நான் கேட்ட அந்த பதில் தாங்க சொல்ற. நீங்க கேட்டாலும் அதே பதில் தான்ப்பா. என்னப்பா கோவமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறது கேவலம். அதுவும் மந்திரி பொண்ணு போனது மகா கேவலம். உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனதுன்னு சொன்ன உடனே அப்பா ஆடிட்டார் தெரியுமா? நான் மந்திரி மகன் தெரிஞ்சதும் ஸ்டேஷனே ஆடிச்சு தெரியுமா? அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் இல்ல? நிச்சயமாப்பா. ஏன்னா போன்ல நீங்க மகன் சொல்லிட்டீங்களே. இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னீங்க, எப்ப சொன்னீங்க? எங்க அம்மா உங்க பொண்டாட்டின்னு சொல்றதே கேவலம். என்ன உங்க மகன் சொல்றது அதை விட கேவலம். அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? ஏண்டி இவரே எழுத்து பேசுறியா? அசம்பிளிலேயே ஒரு பையனை எதிர்த்து கேள்வி கேட்டதில்லை. அப்படியே எழுத்து கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்றது இல்ல. அம்மா அப்பா மேல வெறுப்புல பேசலாமா? அவருடைய பாசம் எனக்கு வேணுங்கிற ஆதங்கத்துல தான் பேசுறேன். அப்பா நீங்க என் அப்பான்னு ஏன் வாயால எந்த இடத்துலயும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் உங்க மகன் உங்க வாயாலேயே எல்லா இடத்துலயும் சொல்ல வைப்பேன். ஜெயிலர் தற்கொலை, மனைவியின் கள்ளக்காதல் எதிரொலி, பழமாடி கட்டிடத்தின் மேலிருந்து கீழே விழுந்து. பேப்பர் படிக்கும் போது நிம்மதியா படிக்க விட மாட்டியாடா? ஏனுங்க அந்த ஹெட்லைன் மட்டும் பார்த்துட்டு தந்துடுறேன். ஹெட்லைன் நான் படிச்சு சொல்றேன்டா, சும்மா இரு. சட்டத்தில் இடமில்லாத இந்த ராசி பணம் மட்டும் பாத்துக்கிறேன். உனக்கு தான் நேரம் சரியில்லையா? அப்புறம் எதுக்குடா இதெல்லாம்? ஓங்கி அப்பிடுவேன். அரிசி மண்ணெண்ணெய் விலை. என்னால பேப்பர் படிக்காம இருக்க முடியாதுங்க, நிறைய வேலை இருக்குங்க. அப்ப நான் எப்பவுமே வேலை வெட்டி இல்லாதவன் நீ சொல்லாம சொல்றியா? என்ன ஐடியாவில் நீ என்ன பார்த்து அப்படி சொன்ன? பாக்குறது கேன காத்தா நாட்டு கேன காத்தா நாக்கணும்னு பாக்குறியா? இன்னைக்கு இந்த ஊரே சேர்ந்தாலும் சரி என்ன தகராறு? பின்ன என்னப்பா நிம்மதியா பேப்பர் படிக்க விட மாட்டேங்கிறான். ஹெட்லைன் படிக்கணும், சிறு படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும்னு சொல்றான்பா. யோ பேப்பர் படிக்கணும் அக்கறை உள்ள காசு கொடுத்து வாங்கி படிக்க வேண்டியதானே? அது நான் காசு கொடுத்து வாங்கின பேப்பருங்க, வாங்கி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. பேப்பர் வச்சு தொலை. காசு கொடுத்து வாங்கி படிக்கலாம்ல? ஏன்டா சபா இப்படி சத்தம் போடுற? நீ மாசம் கொடுக்குற 200 ரூபாய்க்கு கட் பண்ணிட்ட, எப்படி பேப்பர் வாங்கி படிக்கிறது? நானால இப்படி சத்தம் போட மாட்டேன். பெரிய விஷயம். ஏன்டா சபா அப்பா 200 ரூபாய் கொடுக்க வேண்டியது? கொடுக்கறது பத்தி இல்லம்மா, காசு கொடுத்தா அந்த காசுல பசங்க ஆச்சுறாரு, போஸ்ட் ஓட்டுறாரு. அன்னைக்கு ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வர மாஞ்சா போட்டு பட்டம் போடுறாரியா. தலைவர் படத்தை ஒட்டிதான் பறக்க விட்டேன். அதுலயும் சின்ன பசங்கிட்ட நான் ஜெயிச்சனா இல்லையான்னு கேட்டு பாருங்க. ஜெயிச்சனா இல்லையாடா? ஜெயிச்சீங்க. நீ உள்ளவா? எனக்கு எடுத்துக்கிறேன். வரேன் சார். அம்மா வரேன். சரிப்பா. இந்த ஊரி உரியாரு கப்பு உள்ள போயிட போகுது. உட்கார்ற கொஞ்சம் பிரச்சனை பேசுவோம். இப்போ அவன் உன்னை கார்ல கொண்டு வந்து விடுறதுனால ஒரு நாளைக்கு பஸ் ஆரிச்சு 75 பைசா உனக்கு லாபம். அதே சமயத்துல 1.25 ரூபா காப்பியை சாப்பிட்டு போறானே, இதனால மாசத்துக்கு 20 ரூபா உன் பட்ஜெட்ல துண்டு விழுகுதே. இது எப்படி சரி பண்ண போற சொல்ற? ஏடா இப்படி பேன் முழிக்கிற? ஒரு சிங்கிள் கொஸ்டின் 20 ரூபாய் துண்டு விழுகுதோ, இப்ப என்ன பண்ண போற சொல்லு ப்ளீஸ். வாழ்க்கையில முதல் தடவையா பொறுப்பு ஒரு கேள்வி கேட்டுக்காருமா, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். நாளையில இருந்து சாயந்தரம் அப்பா காஃபி கொடுப்பீல, அந்த காஃபி கட் பண்ணி. நீ அடிக்க போறியா? ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பேன். நீ 2 சாத்திரு. என்ன ஐயோ ஏண்டி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்குமா? என்னங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம். இன்னைக்காவது உங்க கட்சி வேலை எல்லாம் நிறுத்திட்டு நிச்சயதார்த்த வேலை பார்க்கலாம்ல? இருக்கிறது ஒரே பையன். அடியாண்டி புலம்புற? மந்திரி வீட்டுல காது ஊத்தி விடால இருந்து கல்யாணம் வரைக்கும் வேலை செய்யறதுக்கு தான் இழுச்சவாய் தொண்டன் இருக்காங்களே. ஹலோ. ஆமா. யாரு? ஒரு பொண்ணுகிட்ட இருந்து. கொஞ்சம் இருங்க. ஹலோ. என் பேர் லக்ஷ்மி.
காலேஜ்ல அதுவும் கிளாஸ் ரூம்ல வச்சு லட்சுமி பொண்ணை கெடுத்தியா? ஆமா. பாத்தியா? ஆமா சொல்லு. அவ இப்ப கர்ப்பமா இருக்காடா. நிச்சயதார்த்தம் எப்படி நடத்துவேன்னு என்கிட்ட சவால் விடுறான். நாளைக்கு நிச்சயதார்த்தம் தட்டு மாத்திரத்துக்குள்ள அவளுடைய கர்ப்பத்தை கலைச்சிடணும். தை பிறந்தது ஏர் பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கல் பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி நல்ல நாள் இந்த நாள் நன்மைகள் வந்த நாள் நம்பினோர் வாழ்ந்திட நம்பிக்கை தந்த நாள் மத்தள சத்தங்களோடு ஊர் மொத்தமும் வந்திட பாடு நன்மைகளை உண்டாக பார்ப்போம் பொல்லாத தீமைகளை இல்லாமல் சாய்ப்போம் அடுத்த பேர்களை ஏற்றாலே அவனை விடமாட்டேன் நானே நல்ல புத்தி வர மண்டையிலே புட்டு வைப்பேன் அவன் சங்கதியை சந்தியிலே புட்டு வைப்பேன் நான் எடுத்து படிக்கும் பாட்டு ஊர் முழுக்க வெடிக்கும் பேட்டு ஏற்பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பொங்க பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி நல்ல நாள் இந்த நாள் நன்மைகள் வந்த நாள் நம்பினோர் வாழ்ந்திட நம்பிக்கை தந்த நாள் மத்தள சத்தங்களோடு ஊர் மொத்தம் வந்திட பாடு கை பிறந்தது ஏற்பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது தங்கமே தங்கமடி கை பிறந்தது ஏற்பிடித்தவன் கை உயர்ந்தது பொங்கலும் பொங்குதடி பால் நிறைந்தது பூங்கரும்பினில் தேன் வழிந்தது
டாக்டர் மினிஸ்டர் போன் பண்ணாரா? நீ இருக்கும்போது இப்படி யாராச்சும் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா நீ இப்ப இந்த இன்ஜெக்ஷன் தூக்கி இருக்க மாட்டேன். யாயா புனிதமான டாக்டர் தொழில கேவலப்படுத்துற? நீயே ஒரு பொண்ணா இருந்தோ இன்னொரு பொண்ணு மேல உனக்கு இறக்கம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு டாக்டர். மிஸ்டர், இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. இந்தியாவோட ஜனத்தொகை குறைக்கிறதுக்காக சந்தோஷப்படியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விட்டு போறேன். விஷயம் மந்திரிக்கு தெரிஞ்சது சத்தியமா இந்தியாவோட ஜனத்தொகையில 3 குறைஞ்சிடும். என்ன சம்பந்தி, டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் சீஃப் மினிஸ்டர் காணுமே. முதலமைச்சர் வராரான்னு பாப்போம். அப்படி இல்லைன்னா ஆரம்பிச்சிருவோம். வாங்க வாங்க டாக்டர், சௌக்கியமா? ஊசி போடுறதுல கில்லாடி. வாங்க. டாக்டர், நேற்று ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா? சார், திடீர்னு ஒருத்தர் வந்து பண்ண விடாம தடுத்துட்டான் சார். சாரி சார். சம்பந்தி, சட்டம் மாத்திக்கலாமா? மாத்திக்கலாமே. நிறுத்துங்க. முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறம் தட்ட மாத்துங்க. யாரியா நீங்க? நாங்க யாருன்னு உங்க பையனுக்கு தெரியும். யாரா அவங்க? தெரியலப்பா. அட பாவி, என் பொண்ண மயக்கி கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு கூட கட்டாம 6 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட வந்திருக்கியே, நீ உருப்புடையாடா? மந்திரியா இருந்தா உருமா? பதில் சொல்லுங்க. ஐயா வணக்கம். நீங்க எவ்வளவு பெரிய மந்திரி, ஒரு சாதாரண ஆளுக்கு பதில் சொல்லிட்டு நான் உங்க தொண்டனுங்க. உங்க சார்பா நான் பேசுறேன். பேசு பேசு. என்னையா மந்திரியை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம் வந்திருக்கியா? இல்ல மந்திரி அசிங்கப்படுத்தலாம்னு வந்திருக்கியா? நான் உங்க தொண்டனுங்க. புரியுது புரியுது. உங்க பொண்ணோட மந்திரியோட மகன் 6 வருஷமா குடும்பம் நடத்துறான்னு சொல்றீங்களா? ஆமா. ஆதாரம் இருக்கா? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? என்னையா ஆதாரம்? குழந்தை 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 இருந்தா காட்டியா? தம்பி, பொண்ணு வீட்டுக்கு சொந்தமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா? யாருக்கு சொந்தமா இருந்தா என்ன? ஆதாரம். ஐயா நான் உங்களுக்கு பிஏ. அடுத்த தடவை நான் தான் பிஏ. நியாயத்தை யார் வேணும்னாலும் பேசலாம். நீ பேசுவே, ஆனா நாங்க பொண்ணோட அப்பா கிட்ட தான் பேசுவோம். அப்பாவை கூப்பிடு. பொண்ணோட அப்பா நான் தாயா, என்னன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு பிறக்க போற குழந்தை தான் உங்களுக்கு வாரிசு. ஆனா மந்திரி மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, குழந்தையே பிறக்காது. 6 வருஷமா இந்த பொண்ணோட குடும்பம் நடத்தியும் ஒரு குழந்தை இல்ல. மந்திரி மகன் ஆம்பளை இல்ல. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்க பொண்ணை ஒரு ஆம்பளை கட்டி வைங்க. யாரடி ஆம்பளை இல்லைன்னு? யார பார்த்து ஆம்பளை இல்லைன்னு? நான் ஆம்பளை தான் நிரூபிக்கிறேன். இந்த பொண்ணு பேர் லட்சுமி. இவ 3 மாசம் கர்ப்பம். சொல்லு. ஆமா. யோ டாக்டர், நேற்று ராத்திரி இவ கர்ப்பத்தை கலைக்க சொன்னேனா இல்லையா? சத்தமா சொல்லியா? ஆமா. உன் கர்ப்பத்துக்கு நான் தானே காரணம்? ஆமா. எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லு. ஆமா. என்ன பார்த்து நீ ஆம்பளையா இல்லையான்னு கேக்குற? வழுக்க இப்ப சொல்லியா? மந்திரி மகன் வழுக்கேன்னு சொன்னியாச்சு, மலடுன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா பெற்றிருக்காரு, பின்னி இருக்காரு. எங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயத்தை இவர் வாயாலே வர வைக்கணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ண நாடகம். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உங்களுக்கு தேவைதானா? இப்படிப்பட்ட மந்திரி உங்களுக்கு எல்லாம் தேவைதானா? யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவாடுங்க, இல்லன்னா நாங்க முடிவெடுக்க வேண்டியது.
இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீ தூக்குல தொங்கி இருக்கலாம். நல்ல வேளை மந்திரி மகன் நினைச்சு என் மகளை கொடுத்திருந்தா என் மானமே போயிருக்கும். ஏன் நிக்கிற? போயா, தட்டை தூக்கிட்டு போயா வெளியே. ஐயா போயா போயா. ஐயாவது கொய்யாவது. ஐயா காபி கொண்டு. திருவேங்கடத்தோட மகனால நம்ம ஆட்சிக்கு தீராத பிரச்சனை ஆயிடுச்சு. முதலமைச்சருங்கிற முறையில நீங்க ஒரு முடிவை சொல்லி ஆகணும். பட்டமளிப்பு விழால கொலை பண்ண ஆள் அனுப்புனது, ஒரு பொண்ணை கற்பழிச்சது, எல்லாமே மாணவர் பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாம் இந்த சபாரத்னம் போய் செஞ்ச வேலை. செவனேன்னு மாணவர்கள் சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள தூண்டி விட்டதே அவன் தான். யார் தூண்டி விட்டா என்ன? இவர் மந்திரி பதவி வழங்கலைன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். சரி சரி, இப்ப கட்சியை காப்பாத்தி ஆகணும். சரி, இப்ப என்ன? நம்ம கட்சி காப்பாற்றப்படணும், அவ்வளவுதானே? நானே ராஜினாமா பண்ணிடுறேன். வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தரேன். ராஜினாமா பண்ணிட்டார் மட்டும் எழுதிக்கிங்க. லஞ்சம் வாங்கினார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு எழுதிடாதீங்க. ஏங்க இவளை பாத்தீங்களா? நான் எவ்வளவு பார்த்தேன்? கல்யாணமான நாள்ல இருந்து உன்னதானே பார்த்துட்டு இருக்கேன். ஏன் போர் அடிச்சு போச்சா? அது அடிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் உங்க புத்திய பத்தி கேட்கல. உங்க பொண்ணு என்ன செஞ்சான்னு தெரியுமா? ஏன் என்ன பண்ணா? டிவி பார்க்க போயிருக்கா அடுத்த தெருவுக்கு. ஏண்டி பொண்ணு அனுப்பிச்சு வச்சுட்டு புடலங்காய் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறியே, ஒருவேளை பையன் வந்து கேட்டானே, இப்ப நான் அவனுக்கு என்ன பதில் சொல்றது? நல்லா யோசனை பண்ணி பாத்தியா? என்ன திடீர்னு இருமுற? நம்ம பையன் வந்துட்டான். பையன் பாப்பா பாப்பா குடு. தங்கச்சி எங்க? தங்கச்சி உங்க அம்மா ரொம்ப இருமுறாளா, மருந்து வாங்கிட்டு வர்றேன்னு கடைக்கு போயிருக்கிறா. என்ன அம்மா இருமுறன்னு சொல்லிட்டு நீங்க இருமுறீங்க? அவ ரொம்ப நேரமா இருமி இருமி முடியலையா, கொஞ்ச நேரத்துக்கு நான் இருமுறேன். ஏண்டி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இருமுறையே, இது என்ன பாட்டா? எப்போ நான் வந்த? எங்க போயிருந்த? கோயிலுக்கு. நில்லுங்க. கோயிலுக்குன்னு சொல்லுது. அது பூசாரிக்கு இப்ப தட்டு காசெல்லாம் இல்ல, அதனால சைடு பிசினஸா இருமல் மருந்து விற்கிறார். கோயிலுக்குள்ளேயே? பின்ன கோயிலுக்கு வெளியே போய் வைப்பா. அவனும் வெளியே போயிட்டானா மணி அடிக்கிறது யாரு? வர வர அப்படியே சந்தேகப்படுறேன். அருவாமனை. ஆமா அருவாமனை. கொஞ்சம் டிஞ்சரை போட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏய் இங்க வா. கோயிலுக்கா போனா? ஆமா. எங்க போயிருந்த? டிவி பார்க்க போறேன். எங்கம்மா உங்க மகன்? ஏமா அவனுங்களா? உள்ளதான் இருக்கான். ஏன் செல்லம், இங்க வா, உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு. வாட்? இத நீயே எழுதுன? எஸ், ஐ லவ் யுவர் சிஸ்டர். யூ லைக் மீ? அம்மா ஏதோ கூப்பிடுறாங்க பாரு. வாட் மம்மி? உரைச்சாதாண்டா உங்களுக்கு எல்லாம் தமிழே வருது. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பொதுக்கூட்டம் நமது கட்சிக்காக தீக்குளித்த தியாகிகளின் நினைவு நாள் கூட்டம். எதிர்காலத்தில் தீக்குளிக்க போன்றவர்களை பாராட்டுகின்ற கூட்டம். ஒரு நிமிஷம். இந்த கூட்டத்தின் செலவை சரி கட்ட அண்ணன் ஆறுமுகம் அவர்களும் அண்ணன் முருகேசன் அவர்களும் ஆழ்வார்பேட்டை அழகேசன் அவர்களும் துண்டேந்தி வருவார்கள். பொதுமக்கள் அனைவரும் தாராளமாக நிதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கட்சிக்காகவும் எங்கள் தலைவருக்காகவும் உயிரை விட லட்சோவரட்டும் இளைஞர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படை என்ன 5 பைசா பிச்சையா? பிச்சைக்காரனுக்கு போடு, உன்னை செருப்புலயே அடிப்பான். அந்த 5 பைசா அந்த அம்மாவுக்கு போடு.